எல் டெரடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தங்க நகரத்த பத்தி தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது ஒரு 15ஆம் நூற்றாண்டு காலத்துல தடுக்கி விழுந்தா உடம்பு ஃபுல்லும் தங்கம் ஒட்டுற அளவுக்கு தங்க துகள்களும், தங்க கட்டிகளும் இருந்த ஒரு நகரமா அமைஞ்சது அந்த காலகட்டத்துல, அந்த 15ஆம் நூற்றாண்டுல. ஜாப், ஜிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 இனங்கள் இருந்தாங்க. அந்த 2 இனங்கள வந்து ஆட்சியாளர் வந்தாங்க. அந்த கொலம்பியா பகுதியில இருக்கிற எல்டோரடோ அந்த பகுதியில. இப்படி ஆட்சியாளர் வரும்போது, அந்த இன மக்கள்ல வந்து ஒரு சில வழிபாடுகள், சில நெறிமுறைகள்லாம் வச்சிருக்காங்க. அதாவது சில சடங்குகள்லாம் வந்து வினோதமான முறையில ஒரு சில சடங்குகள்லாம் வச்சிருந்தாங்க. அது என்னன்னா, அந்த நாட்ட வந்து ஆட்சியாளரா அந்த மன்னர் வந்து திடீர்னு இறந்து போயிட்டாலோ, அவருக்கு பதிலா இன்னொருத்தர வந்து புதுப்பிக்கிறதுக்கு ஒரு ஆள தேர்ந்தெடுப்பாங்க. அந்த ஆள தேர்ந்தெடுக்கிறதுக்கு சில நெறிமுறைகள்லாம் இருக்குங்க. அதாவது உணவு இல்லாம மது, மாது இதெல்லாம் வந்து கிடைக்காம இவங்கலாம் வந்து தனிப்பட்ட முறையில ஒரு குகையில வச்சு அடைச்சுருவாங்களாம். ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு அவர வந்து கூட்டிட்டு வந்து உடம்பு ஃபுல்லுமே சேத்த பூசி, அதுல அந்த தங்க துகள்லாம் ஒட்டுற அளவுக்கு ஒரு அப்பி விடுவாங்க. அப்பி விட்டது மட்டும் இல்லாம, புத்தகத்த நதிக்கரையில ஒரு மூழ்க வச்சதுக்கு பின்னாடி ஒரு உடம்புல ஒட்டி இருக்கிற அந்த தங்க துகள்லாம் வந்து இந்த தண்ணீல கரைந்து போகுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மக்கள்லாம் வந்து கையில வச்சிருந்த அந்த தங்க விலை மதிப்பற்ற அந்த தங்க கட்டிலாம் வந்து தண்ணீல இறைக்கிறாங்க. இப்படிதான் அந்த வழக்கமா நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் எந்திரிச்ச பின்னாடி இவரு தான் வந்து கடவுளால் அனுப்பப்பட்ட மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுப்பாங்களாங்க அந்த காலத்துல அந்த மன்னர்கள். இப்படி இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஒரு மன்னருக்கு வந்து ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்குங்க. அதுதான் எல்டாரடோ. இப்படி மிகப்பெரிய ஒரு தங்க நகரமாக சொல்லப்படுற இந்த எல்டாரடோ இந்த தங்க நகரம் வந்து உண்மையாலுமே இருந்ததா? இல்ல ஒரு கட்டுக்கதையான ஒரு கற்பனையான கதையா? அப்படிங்கிற விஷயம் இன்னமும் விடை தெரியாத ஒரு மர்மமாவே இருக்குங்க இந்த ஒரு சம்பவம்.